ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவிராம் கிரியேஷன்ஸ். வாங்க இந்த வீடியோவில் அலிகேட்டர் கிளிப்பில் எப்படி டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத 5 வெரைட்டியாக காமிச்சிருக்கேன். இதுக்கு B7000 க்ளூ, அலிகேட்டர் கிளிப் டிசைன் பண்ணுறதுக்கான தேவையான பீட்ஸ் இல்லை ஸ்டோன்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சாட்டின் ரோஸ் எடுத்திருக்கேன். அதில் 3 பீஸ் எடுத்து அலிகேட்டர் கிளிப்பில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் நீங்களுமே செய்து பாருங்கள். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை சிங்கிள் பீஸ் வேணும், ஹோல்சேலாக வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சிங்கிளாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேர் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் வரும். இது பாருங்கள், முல்லை பட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். இது பிளாஸ்டிக் பீட்ஸு, இதுவுமே பீட்ஸு தான். இதை வச்சு ஒரு கிளிப் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா பை பண்ணிக்கலாம். இல்லை நீங்களும் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி மெட்டீரியல் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு பாருங்கள், மேலே சாட்டின் ரோஸ் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸ் ஸ்டிக் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஒன் டே நல்லா ட்ரை பண்ண விட்டுறணும். இதுக்கு மேலே ரோஸ் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு. இதே டிசைன்ஸை சென்டர் கிளிப்லேயுமே மேக் பண்ணலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். அதுலேயும் மேக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சென்டர் கிளிப்லேயுமே இதே மாதிரி டிசைன்ஸ் மேக் பண்ணி காமிக்கிறேன். இதில் 5 டைப் ஆஃப் டிசைன்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ஸ்டோன் வச்சு ரெடி பண்ணுறேன். சென்டரில் ஃப்ளவர் ஸ்டோன் ஒயிட் கலர், சைடில் பிங்க் கலர் ரெயின் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் பேர் ரெயின் ஸ்டோன் சொல்லுவாங்க. உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிட்டா கூட போடலான்ட்ருக்கேன். வேணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களே மேக் பண்ணி கூட சேல் பண்ணலாம். நீங்களே மேக் பண்ணி உங்கள் கிட்ஸுக்கும் வியர் பண்ணி விடலாம். பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு. அடுத்து குந்தன் ஸ்டோன் வச்சு எப்படி சிம்பிளாக ஒரு டிசைன் மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் பண்ணலை. ஸோ நார்மலாக பிகினர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டுட்டோரியல் தான் அது. இதுக்கு லைட் க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதை இப்போ நான் ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரியே ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சைடில் கூட ஸ்டோன்ஸ் ஒட்டலாம், பட் அவ்வளோவா எனக்கு நல்லா இருக்குமான்னு தோணலை. அதனால் இந்த மாதிரியே சிம்பிளாக பண்ணிட்டேன். பேர் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் வரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பல்காக வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில் இருக்குது, உள்ள ஷேக்கர்ஸ் இருக்கும். இது சிம்பிளாகவே ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பீட்ஸு, ஷேக்கர்ஸ் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. அதை வச்சு ஒரு சிம்பிளாக எப்படி மேக் பண்ணுறதுங்கிறதையும் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க.